சேனலை பார்க்கிற அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சமையலில் கருணக்கிழங்கு வறுவல் தான் செய்ய போகிறோம். இந்த கருணக்கிழங்கு வறுவல் சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம், காரக்குழம்பு எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிடலாம். நல்லா அருமையாக இருக்கும். கருணக்கிழங்கு வறுவல் செய்கிறதுக்கு அதிக நேரமும் ஆகாது. 10 நிமிஷத்துலேயே இதை செஞ்சு முடிச்சிடலாம். அவ்வளோ ஈஸியானது. வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு 1/4 கிலோ கருணக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். அதனுடைய மேல் தோலையெல்லாம் இந்த மாதிரி செதுக்கி எடுத்துக்கலாம். இது ஃபுல்லாக செதுக்கி எடுத்துகிட்டு நம்ம கழுவிக்கலாம். இது மேலே மண் இருக்கும், அதனால் இதை நல்லா கழுவி எடுத்துகிட்டு துண்டு துண்டு பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எப்படி கட் பண்ண விருப்பமோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துங்க. நான் இந்த மாதிரி துண்டு துண்டு பீஸாக கொஞ்சம் பெரிய சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மெல்லிஸாக வேணும்னாலும் கட் பண்ணிக்கலாம், சீக்கிரமாக வதங்கி வரும். இப்போ நம்ம ஒரு வானலில் ஒரு குழிக்கரண்டி அளவு எண்ணெயை ஊற்றிட்டு அதில் ஒரு கொத்து கருவேப்பிலையை போட்டு அது பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கருணக்கிழங்கு அதில் போட்டு வதக்கிக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு முறை நம்ம இது மாதிரி கலந்து விட்டுக்கினே இருக்கலாம். இது நல்லா செவந்து வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். காலையில் ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்கு இந்த கருணக்கிழங்கு வறுவல் ரொம்பவும் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். காலையில் அவசரத்துக்கு இது செய்கிறதுக்கு அருமையான சைட் டிஷ் இது. இது ஒரு முறை செஞ்சு பாருங்கள். இது நல்லா வெந்து வந்துடுச்சு, செவந்து இருக்குது பாருங்கள். இது கையால் வச்சு அழுத்தி பார்த்துக்கலாம். அழுத்தி பார்த்தா நசுங்கி வரணும். இப்போ நல்லா இது நசுங்குது. இது நல்லா வெந்துடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். வீட்டு மிளகாய்த்தூள் தான் போட்டுருக்கேன். நான் தனி மிளகாய்த்தூளோ தனியாத்தூளோ எதுவும் போடலை. வீட்டில் இருக்கிற மிளகாய்த்தூள் தான் போட்டிருக்கேன். இதுக்கு தேவையான உப்பை போட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். மிளகாய்த்தூளுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம கலந்து விட்டுக்கலாம். இதில் தண்ணியெலாம் ஊற்றக்கூடாது, வெறும் எண்ணெயிலே தான் இது நல்லா வதங்கி வரணும். மிளகாய்த்தூள் போட்டும் எண்ணெயிலேயும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா பச்சை வாசனை போனதும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு அருமையான கருணக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் கருணக்கிழங்கு வறுவல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப்